போகுது எதுக்கு அசுகா அச்சாடா சக்கரையா அச்சாசூரன் 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 என் பேரை கேட்டா கிட்டு 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 டேய் இல்ல பாலாவுல தாண்டி வந்தாலும் நான் இதுக்கு முன்ன எங்க இருந்தேன் இங்கதான் ஜாடாபுரம் பக்கத்தால அங்கலடா குறுக்குப்பட்டி அது இல்லப்பா குறுக்குப்பட்டியா குறுக்குப்பட்டியில குறுக்குப்பட்டி டேய் இதுக்கு முன்ன தென் இலங்கை ஆண்டு வர ராவணன் அந்த ராவணாதி கூட்டத்துல நான் ராவணனுக்கு நான் தளபதியா இருந்தேன் நீங்க ஆமா அப்ப என்ன நல்லது 51 ஆண்டுக்குரிய தசரத மைந்தர்கள் ராம லட்சுமணன் சீதை கொடுத்துட்டான் யாரு அந்த ராவணன் அப்ப சீதை கொண்டு அசோகன் வச்சிருந்தான் அப்ப அதாவது குரங்கு பட 60 ஜாதிகள் வந்து சண்டை அந்த அனுமானம் கொண்டு வந்து என் இலங்கையே நெருப்பட்டு வாழ்த்தலாம் ஏகப்பட்ட சண்டை அந்த சண்டையில என் இலங்கையே அழிஞ்சு விட்டது தென்னிலங்கையே அழிஞ்சு போயிடுச்சு ஆமா நான் ஒன்று விட்டுறோம் தப்பிச்சு போச்சு ஆமா அந்த ஆஞ்சநேய அனுமானுக்கான அஜய்க்கு பையன் அவனுக்கு பயந்து நான் இங்க வந்து பாலாவளம் ஆமா அந்த ராம லட்சுமன் எங்க அம்மாவுக்குமே இருக்குல்ல அப்படி இருந்தாலும் அந்த ராம லட்சுமணன் 2 பேரும் என்ன கொண்டுடுவாங்க அந்த அனுமாரு என்ன கொண்டுடுவாங்கன்னு நான் அவங்களுக்கு பயந்து கடவுள் தாண்டி வந்து நான் பாலாவட்டம் அசுரா அப்படியாக இருந்தாலும் நானோ தேவன் என்னுடைய பெயரோ நாரத மகாமுனி நாரதனா குஷலகாரம்பாங்க நாரதன் கால் வச்ச இடமெல்லாம் கலகக்காரன் சொல்லுவாங்க நீ கலகக்காரன் அசுரா அப்படியாக இருந்தாலும் உன்னை தேடி வந்ததன் காரணம் நான் கலகம் செய்வதற்காக அல்லப்பா ஒரு வீட்டுக்கு இருந்தாலும் வந்தா ஏன் வந்தா எதுக்கு வந்தா அப்படி வீட்டுக்கு வந்து வரும்போது கேட்க கூடாதான் வானம் வர வச்சு வாய் போட்டு அமர வச்சு தண்ணி கொண்டாந்து கொடுத்து பழக்கமா அதனால நீ வந்துட்டா ஏன் வந்த என்ன காரணம் எதற்காக வந்தேன் என்ன காரணம் தெரியுமா நல்லதா இருந்தா உனக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நான் வந்தேன் உயிர் தப்பும் ஏதாவது தீங்கு நினைச்சா உன்னை அடிச்சு உன்னை புளிஞ்சு தாவது தண்ணீரா குடிச்சிருவான் எதுக்கு வந்தா அரக்கா அப்படியாக இருந்தாலும் நீயா எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிற மன்மதனோட அழகு தெரிஞ்சினாங்க மன்மதன் போல நீ அழகு இருக்கிற ஆமா உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய அழகான ஒரு கட்டுமஸ்தான மேனிக்கும் உனக்காக ஒரு கன்னி பெண் ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கிறாளப்பா எனக்காக ஒரு பெண்ணா ஐயோ பொம்பளைங்களுக்கு என்னன்னே தெரியாதா ஐயோ நான் காட்டுல மிருகத்தோட இருக்குமா இந்த பாதாளத்துல வாழ்ந்தாலும் பெண்கள் சுகம்னா என்னன்னு தெரியாது பொம்பளைங்களுக்கு எப்படின்னே தெரியாது உனக்கா திருமணம் ஆக போகிறது ஆமா கல்யாணமா வேற கன்னிகளை விட அழகான ஒரு பெண் நாரதா ஆமா நாரதா எனக்காக பெண் கொண்டு வந்துக்கிறியா அவளை கண்ணி கலையினா கல்யாணம் ஆனவளா அவள் எப்ப கருப்பா இருப்பாளா சிவப்பா இருப்பாளா அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லை இன்னும் கல்யாணம் ஆகலையா எனக்கு ஏற்ற பொருத்தமா இருக்குமா அச்சாசுரன் வருவான் என்னை திருமணம் செய்து கொள்வான் என அவள் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறாள் ஐயோ மானே மயிலே மரணமே தேனே தெவிட்டா மலமே எனக்காக காத்துக்கிறியா வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் உடனே மன்னா என்று உன்னையிலே அவன் திருமணம் செய்து கொள்ளுவாள் அவன் பேரு அவளுடைய பெயரோ மரகதவல்லி மரகதம் ஆமா மரகதம் அச்சாசூரம் மரகதம் பேர் பாப்பா பேர் பொருத்தமே எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது நான் கல்யாணம் பண்ண போறேன் என்ன சிரிச்சுட்டு இருக்கிறீங்க
அவளுக்கு உனக்கு நீ அவளை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா? அவள் பூலோகத்தில் மரகதாபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாணிக்கராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் பிறந்த அவருடைய பெயரோ மரகதவல்லி. மரகத நாட்டு ஆண்டு வரக்கூடிய மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லி பிறந்த ஒரே மகள். சேவத்து மாம்பழம் மாட்டோம் ஒடிச்சு மடியில் கட்டுமா வெள்ளி பிஞ்சாட்டம் வாழ தண்டாட்டம் அப்போ எனக்கு ஏத்தவளா ஆகட்டும். அவளுடைய புகைப்படமாகப்பட்டதோ என்னிடம் இருக்கிறது. அவளுடைய புகைப்படத்தை பார்த்து அவளுடைய அழகை வர்ணிப்பா. ஏய் மசிறு ஒண்ணுதான் கருப்பு மசிறு ஒண்ணுதான் கருப்பு மற்றதெல்லாம் தங்க நிறம். இவளை பார்த்தா ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மௌரியை பார்த்தா அது என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு. இவளை பார்த்தா அழகு சின்ன நேரம் பிடிங்க சாவர மாதிரி. இவன் பொம்பளையே கிடையாது. ஆமா சாமி பொம்பளைத்தான் இல்ல பாவம். எனக்கேத்த மனைவி. இவன் என்ன காணும் காத்துக்கிறான். கண்ணாட்டி வஞ்சிடும் நாளே எட்டு வந்து உன்னை காதலிக்கிறேன், உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கண்ணே மணியே முத்து அரும்பை யாரோ ஒரு பெண்ணு நானும் சொன்ன மாதிரி எனக்கு ஏற்றவளாக்கிறா. இருந்தாலும் இவளா இல்ல வேறையா எனக்கு சண்டை கேட்டு போகலாம். பெண்ணு யாரம்மா நீ? உன் பேர் என்ன? என்னுடைய பேரோ மரகதவல்லி. அவன் சொல்றது சரியா போச்சு. மரகதம் என்ன உடம்பு பிஞ்சாட்டம் முடிச்சு மட்டியில் கட்ட மாதிரி வாழ தண்டாட்டுங்கய்யா. நான் ஏன் தெரியுமா? அத்தியாசூரன். ஆமா. இங்க எதுக்கு வந்த? இங்க இருக்கா? உன்னை கல்யாணம் பண்றவங்க என்னையா? உன்னை கல்யாணம் பண்ணி நீ நீ மனைவியாக நான் கணவனாக ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு விளையாடிட்டு மூஞ்சா வேலை செய்து அட்டியில வேலை செஞ்சா போதும் தூக்கிட்டு போ முக்காடு போடுங்க. அதே மனம் அஞ்சாவது காமம்னா ஆறாவது இருக்குது. நான் பெண்கள் சுகம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு தான் நீ எனக்கு பொண்டாட்டிய வர போற. எனக்கு காமம் அஞ்சாவது காமம் ஆறாவது இருக்குது. உன்னை கட்டி தழுவி என் காமத்தை உன் உடல்ல பாய்க்கணும். முடியாதா? ஒருபோதும் முடியாது. நீ பொண்டாட்டி நான் புருஷன். ஒருபோதும் முடியாது. முடியாது. மயிலே எவ்வளவு கொடுக்காது. தூக்கி போட்டு மெதிச்சு படக்கு ஒரு இறகா வரும். நான் உன்னை என்ன செய்ய முடியுமா? உன்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போய் என் பாதாளத்தை வச்சு உன்னை பொண்டாட்டியாக போறேன்.
ஏய் மத்தியான நேரத்துல மாமா மாமியா கிட்ட போனவன ஏய் பெண்ணை திருடி கோபி கிட்ட மத்தால் அடி வாங்கின ஏய் கருமுஞ்சி பையா ஏய் மரகத கேக்குதா இங்க பாரு ஆண்டாள பட்ட அர்ஜுன மகாராஜா சர்வ அர்ஜுனா இப்படியே நீங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணி என்னை எப்படியே கை கழுவி புடுவீங்களா? சாரதா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ நவரி இந்த கருமுஞ்சி பையன் இவ போய் மரகத வலிக்கு ஜோடியா ஏய் 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 மாமா அதாவது என்னைக்கு என்ன இழிவா பேசுறீங்களோ தயலி குரலுக்கு சீல கட்டுற கூட அது ஆனா பெண்ணானு தூக்கி பாக்குறவ நீ ஏண்டா என்னையா மற்ற மத்திய மாமியார் ஒரு பொம்பளைக்கோசரம் இத்தனை உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒன்று தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாது ஏங்க இந்த அரிசி ஆடுறதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்னதான் சொல்றானே கேளுங்க மம்முட்டியாட்டம். ஒரு பெண்ணுக்கோசரம் நம் தேவர்கள் எல்லாம் சண்டை போடுவதா? எல்லாம் உன்னால வந்துச்சு யாருக்குடா மரகதம் மாயவா அர்ஜுனனுக்கும் இல்லை ஆயனுக்கும் இல்லை காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன கணக்கா அசுர குலத்திலே பிறந்த அச்சாசுரனாகப்பட்டவன் உங்களுடைய மனைவியாகப்பட்ட மரகத வழியை தூக்கி சென்று விட்டார். என்ன சொல்ற?